ஸோ 2.2ல 6th சம் பார்க்கலாம். 3 consecutive integers. 3 consecutive. வாட் இஸ் மீன் consecutive அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தன்னு அர்த்தம். அடுத்தடுத்த இன்டிஜர்ஸ், அடுத்தடுத்த நம்பர். எத்தனை? 3 consecutive integers add up to 51. அந்த 3 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இன்டிஜர்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 51. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இன்டிஜர்ஸ். ஸோ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு 3 நம்பர் வந்து இருக்குது. அந்த 3 நம்பரை ஆட் பண்ணால் 51. இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும். என்னதுமா? 3 நம்பர்ஸ் அல்லது 3 இன்டிஜர்ஸ் இருக்குது. அந்த 3 இன்டிஜர்ஸை ஆட் பண்ணால் 51 கிடைக்குது. ஆனால் அது அடுத்தடுத்துன்னு ஒரு க்ளூ கொடுத்ததுனால அதை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த 3 நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 1 நம்பர் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ அடுத்த நம்பர் செகண்ட் நம்பர் எப்படி வரும்? அடுத்தடுத்து அப்படின்னா ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் ஒன்று கூடும். அப்போ அது வந்து கண்டிப்பாக x + 1 தான் இருக்கணும். கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த நம்பர். அப்போ தேர்ட் நம்பர் எப்படி இருக்கும்? தேர்ட் நம்பர் = x + 2. 2 எண்ணம் கூடி இருக்கும், அப்படி தானே? ஸோ x + 1 x + 2 இதுதான் அந்த கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ், அடுத்தடுத்த இன்டிஜர்ஸ். இப்போ இது 3 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 51 கிடைக்கும். ஸோ x + x + 1 + x + 2 = 51. x பண்ணால் 3x 1 + 2 வந்து 3 = 51. ஸோ 3x = 51 - 3. ஸோ 3x = 48. ஸோ x = 48/3. ஸோ x = 1 3s are 3, 1 3s are 3, 6 3s are 18. ஸோ x = 18 கிடச்சிருச்சு. இந்த ஆன்சரை வச்சு நம்ம இந்த 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா x தான். ஸோ 16. செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + 1ன்னு பார்த்தோம். அப்போது 16 + 1 = 17. தேர்டு இருக்கக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? x + 2. ஸோ 16 + 2 = 18. பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் ஒன்று தான் கூடும். 16 17 18 இதுதான் அந்த 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். இந்த 3 நம்பர் தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்த இன்டிஜர்ஸ். அந்த அடுத்தடுத்த இன்டிஜர்ஸுங்கும் போது அதில் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸ்ன்னு இருந்தால் அடுத்த நம்பர் 1 கூடும். அதுக்கு அடுத்த நம்பர் அதை விட 1 கூடும்போது 2 இன்க்ரீஸ் ஆகும். இதே ஃபோர்த்து நம்பர் அடுத்த நம்பர் எடுத்தோம்னா இதை விட இன்னும் 1 கூடும்போது x + 3ன்னு போய்கிட்டே இருக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுனாலே அடுத்து இருக்கிறதுலாம் ஈஸி தான். ஏன்னா இதில் 3 நம்ம ஆட் பண்ணும்போது 51ன்னு கொடுத்ததுனால 3 ஆட் பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இதோடய விட்டுறக்கூடாது. இதை வந்து திருப்பி அந்த 3 நம்பர்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த 3 நம்பர் என்னன்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ.